மாதிரி பகவான் இந்த மாதிரி ஒரு சிரமமான ஒரு நிலையில அழைச்சிட்டு வர முடியாத பொறுப்பு நம்ம நிலையில வந்து விழுந்துட்டே. எங்க பேசணுமோ அங்க பேசணும். எல்லா இடத்துலயும் மௌனமா இருந்தா சரியா வராது. சில இடத்துல மௌனமா இருக்கணும், சில இடத்துல பேசணும். இது எங்க பேசணும், எங்க மௌனமா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன ரூல் ஆஃப் தம் சொல்றேன். அநியாயம் நடக்கிறதுன்னா, தனக்கு யாரோ ஒருத்தர் அநியாயம் பண்ணிட்டான், தன்னை திட்டுட்டான், தன்னை நிந்தனை பண்ணான். ஏன் கை ஓங்கி கூட தன் மேல கை ஓங்கிட்டான். சாதுவா இருக்கிறவன் பேசாம இருக்கான். ஏன்னா, பேசாம இருக்கக்கூடியவன் கரையேறி போயிடுறான்னு இருக்கு. விதுர நீதியில போய் பாரதத்துல சொன்னேன். பாகவதத்துல இத 12வது ஸ்கந்தத்துல சொல்றார். எந்த ஜீவனிடத்திலையும் ஒரு விரோதம் பாராட்டாத. சரீரம் அழியக்கூடியது. அழியக்கூடிய ஒரு சரீரத்தை உத்தேசம் பண்ணி யார்த்தையோ போய் துவேஷத்தை பாராட்டாத. 12வது ஸ்கந்தத்துல போய் பிரம்மனிஷ்டார் பரீட்சத்துக்கு அங்க உபதேசம் பண்ணி முடிச்ச கையோட அப்படி சொல்றேன். அதனால நமக்கு யாராவது அநியாயம் பண்ணிட்டா, துரோகம் பண்ணிட்டா பொறுத்துன்னு இருக்கணும். பகவான் பத்தியார பார்த்துக்க நமக்கு என்ன வந்துடுச்சு? உலகமே மித்தியங்கிற போது, இந்த உலகத்துல ஒருத்தன் நம்மளை கொண்டாடினா என்ன? நிந்தனை பண்ணா என்ன? ஏமாத்தினா என்ன? ஏமாத்தினமும் அப்புறம் ஜலத்துல உப்பு சாப்பிட்டவன் ஜலம் குடிக்கிறான். நாம ஒண்ணும் இருக்கு கவலைப்பட வேண்டாம். அவனவனுக்கு என்ன பண்ணணும்னு சுவாமி பார்த்துட்டு இருக்க. நாம ஏமாந்தவன் அட்டமா உலகத்துக்கு தெரியலாம். ஆனா ஆத்ம அபிவிருத்திக்கு, ஆன்மீகமான உயர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த சிதிக்ஷைங்கிறது ரொம்ப முக்கியம். தனக்கு அநியாயம் நடக்கிற போது பொறுத்து யாருக்கு ஒரு அநியாயம் நடந்தா பேசாம இருக்கக்கூடாது. இது அநியாயம்னு தைரியமா சொல்லணும். அங்க போய் பெரிய ஸ்தானத்துல இருக்கான், அவனை போய் எதிர்த்து என்னமா சொல்றதுன்னு யோஜனை பண்ணக்கூடாது. இதுக்கு நமக்கு ஜட்டாயுஸ் தான் பெரிய எக்ஸாம்பிள். ஜட்டாயுஸ் சொல்ற, நான் விருத்தனா இருக்கேன், நீ யுவாவா இருக்கேன். ராவணனை பார்த்து சொல்ற, உங்ககிட்ட ஆயுதம் இருக்கு, என்கிட்ட ஆயுதம் இல்லை. இருந்தாலும் என் கண்ணுக்கு முன்ன நீ சீதைய கடத்தும் போது நான் பார்த்துட்டு பேசாம இருக்க மாட்டேன். விருத்தோகம் யுவாதன் வி சசரகா கவச்சி ரதி ததாபி ஆதாய வைதேகி. நீ சீதைய கடத்தும் போது நான் பார்த்து பேசாம இருக்க மாட்டேன். ததாபி ஆதாய வைதேகி குஷரீன ஜனிஷ்யசீனி. வேற ஒருத்தருக்கு ஆபத்து வருவது யூ மஸ்ட் ஸ்டாண்ட் அப் அண்ட் ஃபைட் இன்ஜஸ்டிஸ் வேர் இட் இஸ் டு பி ஃபவுண்ட். தனக்கு ஏதாவது துரோகம் வந்துட்டா கவலைப்படாம பேசாம இருக்கணும். பண்ணா பண்ணிட்டு போகணும். நமக்கு என்ன வந்துருச்சு? பாரதிய ஈஸ்வராத்மா இருக்கணும். பெரிய மகான போய் தன்னுடைய பல்லக்க தூக்க சொன்னா ரகுகணம். ரகுகணம் சொல்ல அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் ஒருத்தர் சூப்பர்வைசர் சொல்லிவிட்டார். அவர் ஒன்றும் கவலைப்படல. கடைசி சரீரம் இது. சலம கதேவரே அவஸ்துனி. இது ஒரு பொருட்டாகவே இந்த சரீரத்தை ஒரு விஷயமாவே நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வெறும் மண் பிண்ட மட்டுமா இருக்கு. அதை போய் ஒரு மதிச்சு நம்மளை தூக்க சொல்லிவிட்டானே நினைச்சு கவலைப்படுவானே. உலகத்துல நமக்கு வரக்கூடிய பலவிதமான மன நிம்மதி கெட்டு போறதுக்கு காரணமே இந்த சரீரத்தோட மனசோட பிராணனோட நாம ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறது தான் காரணம். யோஜனை பண்ணி பாருங்க. யாரோ ஒருத்தர் என்ன சரியா ட்ரீட் பண்ணல, உடனே கொஞ்சம் தாபம். யாரோ ஒருத்தர் தூக்கி எறிஞ்சு பேசிவிட்டேன். எங்கேயோ ஒரு கல்யாணத்துக்கு போனேன், சரியா மரியாதை பண்ணல. இந்த கல்யாணத்துல இருக்கிற பாவம் பொண்ணை பெற்றவர் எத்தனை பேருக்கு கவனிப்பார்? அவர் சம்பந்திக்கு கவனிப்பாரா? இந்த 1000தோட 1001வது வந்தாரே வேணும்னு யாரும் பண்ணது இல்லை. அந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தர் கவனிக்காம விட்டு போடுறது சகஜம்தான். இந்த போய் நம்ம மரியாதை வேணும்னு எதிர்பார்க்கிறோம் பாருங்க, நம்ம தோஷம் தான். அவர் மேல தோஷம் இல்லை. இந்த எதிர்பார்ப்பு தான் உன் மனசுல இருக்கக்கூடிய கிளேசத்துக்கு காரணம். லைஃப்ல எல்லாமே எதிர்பார்ப்பால் தான் வருது. எதிர்பார்ப்பு இல்லாதவன் நிம்மதியா இருக்கான். இடையில வந்து உட்கார்ந்தான், இவன் எதிர்பார்ப்போட இப்படி இருக்கணும் சமையல் அப்படின்னு நினைச்சுட்டு உட்கார்ந்தான்னா எதிர்பார்த்த மாதிரி அன்னைக்கு வரல. இதை எதிர்பார்த்த சமையல் வரலைனாக்க கோபம் வந்துடுது. சதிபதிகளுக்குள்ள அனாவசியமா வாக்குவாதங்கள் வருது. எது கிடைச்சாலும் அன்னபூர்ணேஸ்வரி பிரசாதம் அப்படின்னு இருக்கக்கூடியவருக்கு அவனுக்கு ஏமாற்றம் ஏது சொல்லுங்க. அவனுக்கு வந்து பாயசம் போட்டாலும் சரி, பாவக்காய் போட்டாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். அவனுக்கு ஒன்றும்